தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 27வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் அன்பு சொந்தங்கள், நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்த்திருக்கின்றோம். நோய் வந்த பிற்பாடு அதற்கான மருந்தை உண்டு அதன் வழியாக நோய் குணப்படுத்துவது ஒரு முறை. இரண்டாவதாக, நோய் வருவதற்கு முன்னாலேயே சில அறிகுறிகள் தென்படுகின்ற பொழுதே நாம் முன்னெச்சரிக்கையாக இருந்து அந்த நோய் நம்மை தாக்காமல் பாதுகாப்பது இரண்டாவது முறை. இந்த இரண்டாவது முறை உன்னதமானது. அதை போலதான் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நாம் பாவத்தையும் பாவத்தின் பின் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும், அதனால் வருகின்ற சாவின் தலைகள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கும் நாம் எச்சரிக்கையாக இருந்து அதை தவிர்க்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற ஆசீரும் அருள் வரங்களும் நமக்கு நிறைவாய் கிட்டும் என்பதைத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாம் எல்லோரும் நம்பி இருக்கின்றோம். இயேசுடைய இரண்டாவது வருகைக்காக காத்திருக்கின்றோம். எனவேதான் ஒவ்வொரு நாள் தெய்வீக திருப்பலியிலும் உம்முடைய பாடுகளை அறிக்கையிடுகின்றோம், உம்முடைய வருகைக்காக நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்பவர்களாக, விசுவாசம் மறை உண்மை என்று சொல்லி வெளிப்படுத்துபவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நமக்கு தெரிந்தது, இயேசுடைய முதல் வருகையானது இரக்கத்தின் வருகை. பாவத்திலே படுகுழியிலே வீழ்ந்திருந்த மக்களை மீட்டெடுத்து தந்தையோடு ஒப்புரவாக்கி கடவுளின் பிள்ளைகளாக மாற்றி அவர் இறந்து போன அருள் ஆசீரை மீண்டும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஒப்பற்ற வழியாக இயேசு இந்த உலகிலே மனிதனாய் அவதரித்தார். பாடுகள் பட்டார், இரத்தம் சிந்தினார், உயிர் துறந்தார், உயிர் பெற்று எழுந்தார். அதன் வழியாக நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து உயிர் பெற்ற மக்களாய் விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் சென்றார். அதே வேளையிலே அவருடைய இரண்டாவது வருகையானது நீதியின் வருகையாக இருக்கும், நன்மை தீமையை பிரிக்கக்கூடியதாக இருக்கும், நல்லவர்களுக்கு நிலை வாழ்வையும் தீயவர்களுக்கு அவியா நெருப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நீதியின் அரசராக வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அப்படி நீதி அரசராக அவர் நம்மை கடந்து வருகின்ற பொழுது நாம் கொலோசியர் புத்தகத்தில் போட சொல்வதை போல அவருக்கு மேல் தலை நிமிர்ந்து நிற்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய விதத்திலே வாழ்வை அமைத்துக் கொள்கின்றவாறே அதை போல நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலேயே நாம் கடவுளுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கின்ற மக்களாய், ஆசி பெற்ற மக்களாய் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் செய்ய வேண்டும். செல்வந்தனும் ராசனும் பற்றிய உண்மையை வடிக்கின்ற பொழுது, செல்வந்தன் உலகிலே வாழ்கின்ற பொழுது கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் அதை பயன்படுத்த தவறியதாலே அந்த மறுவுலக வாழ்வை இழந்து போனான். நரகத்திலே அவன் துன்பப்படுகின்ற பொழுது அப்பொழுது அவன் வேதனைப்பட்டு அவன் கலங்கி ஆண்டவர் நோக்கி மன்றாடி எந்த பயனும் இல்லாமல் போயிற்று. ஆகவே இன்றைய வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு முன்னெச்சரிக்கையாக கொடுக்கின்றார். திருவிளைவாழ்வு புத்தகம் 2:5 நீ எந்த நிலையிலும் தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார், மனமாறு என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். ஏனென்றால் ஆண்டோடைய நாள் திடீரென வரும். அதைத்தான் 1 தெசலோனியர் 5:1 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். திருடனை வருவதை போல, பேறுகால பெண்ணுக்கு அந்த வேதனை வருவதை போல ஆண்டோடைய நாள் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் நாம் எதுவும் இல்லை, எல்லாம் அமைதி என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த நாள் நிச்சயமாய் வந்தே தீரும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். மேலும் அப்படி அவர் வருகின்ற பொழுது நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். 1 தெசலோனியர் 5:9 படிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை தன் சினத்திற்கு ஆளாக்குவதற்கல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தி இருக்கின்ற வார்த்தை கேட்டபோல நாம் மீட்படைவதற்காக, மீட்பின் மக்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த நிலையை உணர்ந்து கொண்டு வாழ முற்படுவோம். இன்று கடவுள் அதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இன்று நான்
கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவர் விட்டு விலகிச் சென்ற நேரங்களை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை மனநோகச் செய்த நேரங்களுக்காக மன்னிப்பை கேட்க வேண்டும். மனம் வெதும் ஆண்டவர் அழுது மன்றாட வேண்டும். இழந்த ஆசிரியருக்காக ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவருடைய திருவடியை தேடி வந்து அவர் பாதத்தில் அமர வேண்டும். நோன்பிருந்து கதறி நம் குற்றங்களுக்காக உண்மையிலேயே மன்னிப்பை வேண்ட வேண்டும். இப்படி நாம் இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது நம்மை நிச்சயமாக கடவுள் கடந்து வருவார். எப்படி நினிவே மக்கள் தான் தவறிலே வாழ்ந்திருந்தாலும் யோனா போய் அறிவிக்கின்ற பொழுது தன் நிலை உணர்ந்து கொண்டார்கள். தான் பாவ நிலையை ஏற்றுக்கொண்டார்கள். மனம் வருந்தினார்கள், நோன்பிருந்தார்கள், சாக்கு உடை உடைத்து சாம்பலை அமர்ந்து கண்ணீர் சிந்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். கடவுளும் தன் மனதை மாற்றிக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு அழிவிலிருந்து காப்பாற்றின என்று இதை வார்த்தை நமக்கு வெளிப்படுது. அதே போல் நாமும் நம் நிலை உணர்ந்து நான் கடவுளின் பிள்ளை, அதற்குரிய நிலை இழந்து நான் தீமையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடி உண்மையிலேயே மன வருத்தத்தோடு மனம் வெதும்பி அழுது கண்ணீர் சிந்தி நோன்பிருந்து ஜெபித்து இறை பாதத்தை தேடி வந்து மன்னிப்பை பெறுகின்ற பொழுது இறைவன் நமக்கும் நிலை வாழ்வை மீட்பையும் கொடுப்பார். ஆகவே இறைவன் கொடுக்கின்ற இந்த முன்னெச்சரிக்கையை வெறும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் அதுவே எனக்கு கிடைக்கின்ற ஒரு எச்சரிக்கை மணி என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்வை மாற்றிக்கொள்ள முற்படுவோம். கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் சுவாசமே, போற்றி போற்றி. காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி. இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி.